ஈமானா நயவஞ்சகமா? சோதனை உண்மையை வெளிப்படுத்தும். அல்லாஹ் ஈமானாளர்களையும் நயவஞ்சகர்களையும் அறிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய அல் குர்ஆன் தஃப்சீர் பயணத்தில் 29வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அன்கஃபுர், அதாவது சிலந்தி என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாடமாக நாம் விரிவான விளக்கங்களோடு பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 10 பாடங்களாக 10 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னைக்கு 11வது பாடமாக 11வது வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, உண்மையான ஈமானையும் நயவஞ்சகத்தையும் அல்லாஹ் முழுமையாக அறிவான் என்கின்ற கருப்பொருளை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் 11வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வலயஹ்லமன்னல்லாஹுல்லதீன ஆமனு வலயஹ்லமன்னல் முனாஃபிகீன். நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை வெளிப்படுத்தி அறிவான், மேலும் நிச்சயமாக நயவஞ்சகர்களையும் அறிவான் என்று அல்லாஹ் இந்த 11வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த 11வது வசனம் ஏற்கனவே நாம பார்த்து வந்து கொண்டிருக்கின்ற வசனங்களோடு முந்தைய வசனங்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. இந்த வசனம் நாம் நேற்று ஏற்கனவே பார்த்த 10வது வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், சோதனை வந்தபோது ஈமானில் தடுமாறும் சிலரை அல்லாஹ் என்ன செய்தான், அந்த 10வது வசனத்தில் எடுத்துரைத்தான். இப்போது 11வது வசனத்துல அந்த கருத்தை முடித்து வைத்து ஒரு உறுதியான உண்மையை அல்லாஹ் என்ன செய்தான், நமக்கு அறிவிக்கிறான். மனிதர்கள் யார் உண்மையான முஹ்மின், யார் நயவஞ்சகர் என்பதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். யார் முனாஃபிக்கு, யார் நயவஞ்சகர், யார் உண்மையான முஹ்மின் என்பதை அல்லாஹ் நன்கே அறிந்து வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் வேண்டுமானால் என்ன செய்திருக்கலாம், அவர்களை பற்றி அறியாமல் இருக்கலாம் என்கின்ற உண்மையை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனம் இறங்கிய பின்னணியை பார்க்கும் பொழுது, மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதை என்ன செய்ய மாட்டார்கள், பகிரங்கப்படுத்த மாட்டார்கள். மறைமுகமாக தங்களுக்குள் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள், வெளிப்படையாகவே நாங்கள் ஈமான் கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம் என்று என்ன செய்கிறார்கள், சிலர் கூறினார்கள். ஆனால் அப்படி கூறியவர்கள் அவர்களுக்கு சோதனை வந்தபோது என்ன பண்ணாங்க, சிலர் அந்த சோதனையின் மூலமாக தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களில் வரும்பொழுது அந்த ஈமானிலிருந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். இந்த வசனம் சோதனைகள் மனிதர்களுக்காக அல்ல, அவர்களின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துவதற்காக என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வசனத்தில் வரக்கூடிய முக்கியமான சொற்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், வலஹ்லமன்ன. இந்த சொல்லுல, இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ல மற்றும் இன்ன ஆகியவை மிகுந்த உறுதியை குறிக்கிறது. அதாவது நிச்சயமாக, கண்டிப்பாக, உறுதியாக என்ற வலிமையான பொருளை இந்த வஹ்லமன்னல்ல என்கின்ற வார்த்தை சொல்கிறது. வல யஹ்லமன்ன என்று சொல்ல கூடிய வார்த்தை. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார்? வாயால் மட்டும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, வாயால் மட்டும் சொல்லக்கூடியவர்கள் அல்ல, இதயத்தாலும் செயலாலும் ஈமானை நிரூபிக்கக்கூடியவர்கள். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஈமானை தன்னுடைய செயலிலும் தன்னுடைய ஈமானை செய்வார்கள், சொல்லாலும் செயலாலும் இதயத்தாலும் நிரூபிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிகீன் என்று சொல்கிறான், நயவஞ்சகர்கள் என்று சொல்கிறான். நிஃபாக் என்பது வெளியில் முஸ்லிமாக நடந்து கொண்டு உள்ளத்தில் உண்மையான ஈமான் இல்லாத நிலையை என்ன செய்கிறது, இந்த முனாஃபிகின் நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இது இஸ்லாத்தில் மிகவும் ஒரு ஆபத்தான ஆன்மீக நோய்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இந்த வசனத்தினுடைய ஆழமான தப்சீரை நாம் பார்க்கும் பொழுது,
முதலாவதாக, அல்லாஹ் ஏற்கனவே அறிந்திருக்கும் போது, அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏற்கனவே அறிந்திருக்கும் பொழுது அவன் ஏன் அறிவான் என்று கூறினான்? அவனுக்கு எல்லாமே தெரிந்திருக்கின்றது, ஆனாலும் அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் அனைத்தையும் எப்போதுமே அறிவான், அறியக்கூடவனாக, அறிந்தவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவ்வாறு கூறுகிறான்? நான் அறிவேன், அறிவான், அறிந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூற வேண்டிய அவசியம் என்ன? தப்சீர் அறிஞர்கள் இதற்கு விளக்கும் பொழுது சொல்கிறார்கள், இதனுடைய பொருள் அல்லாஹ் அறிவான் என்று சொல்கிறான் என்றால் இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் அவர்களின் உண்மையான நிலையை, அந்த மனிதனுடைய உண்மையான நிலையை உலகிற்கு வெளிப்படுத்துவான். அவர்கள் நல்லவர்கள் என்பது நமக்கு தெரியும், ஆனால் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது அல்லாஹ்வே அறிவான். அந்த உண்மையான நிலையை செய்வான், அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அதற்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி அல்லது தண்டனை வழங்குவான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சிலர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதாவது இது அறிவை புதிதாக பெறுவது அல்ல, புதிதாக ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது அல்ல, அறியப்பட்டவை, தனக்கு தெரிந்த ஒன்றை வெளிப்படுத்துதல். தனக்கு தெரிந்ததே தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இரண்டாவதாக, சோதனை ஏன் அவசியமாக இருக்கின்றது? அல்லாஹ் மனிதர்களை ஏன் சோதிக்க வேண்டும்? ஒருவன் தப்பு செய்கிறான் என்று தெரிகிறது, ஒருவன் ஈமானோடு இருக்கிறான் என்பதும் இறைவனுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. அப்ப தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையும், ஈமான் உள்ளவனுக்கு நன்மையை கொடுத்துட்டு போயிட வேண்டியதான? இறைவன் ஏன் ஈமான் உள்ளவர்களையும் சோதிக்கின்றான், தவறு செய்தவர்கள் ஏன் சோதிக்கின்றான், எதற்காக சோதிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி இங்கு வரும் பொழுது அதற்கு அழகாக சொல்கிறார்கள். ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் ஒரு மாணவருடைய திறமையை அறிந்திருந்தாலும் அந்த ஆசிரியர், அந்த மாணவருடைய திறமை அந்த ஆசிரியருக்கு தெரிகின்றது, ஆனால் மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேர்வு நடத்த வேண்டும். அதனால தான் அவங்க சொன்னாங்க, தேர்வு நடத்துகிறார்கள். ஏன் தேர்வு நடத்துகிறார்கள்? மாணவர்களின் தகுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அந்த மாணவன் நல்லா படிக்கிறான் என்பது ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவன் நன்றாக படிக்கிறானா படிக்கவில்லை என்பது அவன் தேர்வு எழுதுவதன் மூலமாகத்தான் செய்ய முடியும், அவனுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். ஒருவன் நன்றாக ஃபுட்பால் விளையாடுவான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி அவன் விளையாடல என்பது எப்படி தெரியும்? அவனை விளையாட்டில் இறக்கினால்தான் அவனுடைய விளையாட்டை பார்த்தால் என்ன செய்ய முடியும்? நாம் அவன் நன்றாக விளையாடுகிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை அந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? முற்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுக்கு இவன் நல்லவன் தான் என்பது தெரிந்திருந்தாலும் அவன் நல்லவன் என்பதை நமக்கு அறியப்படுத்த வேண்டும், நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துகிறான். சோதனை வரும்பொழுது சோதனையின் மூலமாக ஒருவனுடைய உண்மையான நிலையை அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்துவான். அது போலதான் இந்த மாணவனுடைய திறமையை அறிந்து கொள்வதற்காக, திறமையை அந்த ஆசிரியர் அறிந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்வு நடத்துகிறாரோ, அதே போலதான் அல்லாஹ் சோதனையின் மூலமாக நமது ஈமானை நமக்கே வெளிப்படுத்துகின்றான். மூன்றாவதாக நிஃபாக். இந்த நிஃபாக், நயவஞ்சகம் என்பது மிகப்பெரிய ஆபத்து. அதாவது எதிரியை கூட நம்பலாம், துரோகியை நம்பக்கூடாது என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த விஷயத்தில் அதற்கு தகுந்தால் கூட இருக்கிறது இந்த நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சம் உடையவர்கள் நினைவார்கள் என்றால் அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், மக்களிடத்தில் நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் அவனுடைய இதயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் உண்மையானதாக இணைக்கப்படாமல் இருக்கும். தொழுவான், நோன்பு வைப்பான், மக்களுக்கு நல்லவனாக நடிப்பான், நல்லவனாக பேசுவான், அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கும். எப்பொழுது நம்மளை முதுகில் குத்தலாம் என்று விஷயமாக நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது மிகவும் ஆபத்தானதாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் நமக்கு வெளிப்புறத்தை விட நம்முடைய உள்ளத்தின் தூய்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இந்த வசனம் குறித்து தப்சீர் அறிஞர்களுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இப்னு கதீர் கூறுகிறார்கள், சோதனைகள் மூலம் ஈமானாளரும் நயவஞ்சகரும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள், மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார்கள். சோதனைகள் மூலமாக தான் ஈமானுடையவர் யாரு, நயவஞ்சகர் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும், மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அல் கஃபரி கூறுகிறார், அல்லாஹ்வின் அறிவு, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்பது புதிதானது அல்ல, ஆனால் சோதனையின் மூலமாக மனிதர்களின் உண்மை நிலையை வெளிப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். இதற்கு மார்க்க அறிஞர்கள், தப்சீர் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய தொடர்புடைய வசனங்களையும் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான்.
அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயத்தில் ஆல் இம்ரான்ல 179வது வசனத்தில் சொல்லும் பொழுது, தீயவரை நல்லவரிடமிருந்து பிரித்தறியும் வரை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், முஃமின்களை விட்டுவிட மாட்டான் என்று சொல்கிறான். அதே அத்தியாயத்தில் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் முயற்சி செய்தவர்களையும் பொறுமையாளர்களையும் வெளிப்படுத்தாமல் நீங்கள் சோனத்தில் நுழைவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வி செய்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் அமைகின்றது என்று சொல்கிறார்கள். இது ஆதாரம் புகாரில ஹதீஸ் எண் 1ஆகவும் சஹீஹ் முஸ்லிம்ல 1907வது ஹதீஸாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் அல்லாஹ் நமது உள்ளத்தின் உண்மையை பார்ப்பான் என்பதை என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. அல்லாஹ் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டான், நமக்கு கூலி வழங்க மாட்டான். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு கூலி வழங்குகிறான். இதைத்தான் இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, உங்கள் இதயங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2564வது ஹதீஸாக நாம பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வு, இந்த வசனத்தின் மூலமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, உமர் இப்னு அல் கதாப் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்றாங்க, அவங்க தன்னுடைய தோழர்கள் மத்தியில் நயவஞ்சர்களுடைய பேரை சொல்லுவாங்க. நயவஞ்சர்கள் யார் என்று அடிக்கடி அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். இந்த உமர் பின் அல் கதாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அவர்கள் தன்னை சோதிப்பதற்காக என்ன செய்வார்களாம், நயவஞ்சர்களின் பெயர் தெரிவிக்கப்பட்ட உதாயா பின் அல் யமன் ரலி அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்பாங்களாம். அல்லாஹ் நயவஞ்சர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லும்போது என்னுடைய பெயரை சொன்னார்களா, என்னுடைய பெயரை சொன்னார்களா, அதாவது அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லு, என்னையும் நயவஞ்சர்களில் ஒருவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்களா என்று சொன்னாங்க. அடிக்கடி அந்த மனிதர்கிட்ட கேட்பார்களாம். இது உமர் அலி அவர்கள் போன்ற ஒரு மகத்தான சஹாபாவுக்கு கூட என்ன செய்வது, தன்னை பற்றிய ஒரு அச்சம் இருந்ததை காட்டுகிறது. அவர்கள் மிகப்பெரிய சஹாபாக்களாக இருந்தாலும், ஈமானில் உறுதியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. இங்கே நம்மளை அறியாமல் நாம் தவறு செய்திருப்போமோ, நம்முடைய ஈமான் நம்மளை அறியாமல் இங்கே பலவீனப்பட்டு இருக்குமோ என்று நினைக்கிறார்கள். அடிக்கடி கேட்டு தன்னை தானே செய்கிறார்கள், சோதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது உண்மையான முஃமின் எப்போதும் தனது ஈமானை சோதித்துக் கொண்டே இருப்பான் என்பதற்கு நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. இந்த வசனங்களின் மூலமாக நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம் ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அமைதியாக இந்த துவாவை என்ன செய்ய வேண்டும், நாம மனதார ஓத வேண்டும். அனைவரும் ஓதுங்கள். யா அல்லாஹ், என் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் நயவஞ்சகத்தின் எந்த குணமும் இருந்தால் அதை நீ அகற்றி விடுவாயாக. எனக்கு இக்லாஸை வழங்குவாயாக, அதாவது தூய எண்ணத்தை வழங்குவாயாக என்று செய்ய வேண்டும். நாம் அனுதினமும் இந்த துவாவை இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். மேலும் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாக இது அல்லாஹ்வுக்காக மட்டுமே நான் செய்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை நம்முடைய மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயரால் திருடுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரால் விபச்சாரம் செய்கிறேன் என்று செய்ய மாட்டான் ஒரு மனிதன், கூற மாட்டான். அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்று ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அது நல்ல செயலாகத்தான் இருக்க முடியும். தீய செயலை அல்லாஹ்வின் பெயரால் ஒரு ஈமான்தாரி, ஒரு முஃமின் நிச்சயமாக செய்ய மாட்டான். எனவே நாம் செய்யக்கூடிய செயல், ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இது அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போதான் நம்முடைய செயல் தூய்மையானதாக, ஈமானுடையதாக இருக்கும். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நம்மளை பார்த்து இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சிந்திக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் மக்களின் பார்வைக்காக அதிகம் கவலைப்படுகிறேனா? ஒன்று. இரண்டாவதாக, என் நற்செயல்கள், என்னுடைய செயல்களில் நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் இக்லாஸ் இருக்கிறதா, தூய்மை இருக்கிறதா, ஈமான் இருக்கிறதா? சோதனை வந்தால் என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்குமா? நான் இப்பொழுது ஈமானோடு இருக்கின்றேன், நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஈமானில் பலமாக இருக்கின்றேன். எனக்கு ஒரு சோதனை வரும் பொழுது என்னுடைய ஈமானில் நான் உறுதியாக இருப்பேனா, என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்குமா என்கின்ற கேள்விகளை நாம் அனுதினம் என்ன செய்யணும், நம்மளை பார்த்து கேட்டு நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, மனிதர்களை ஏமாற்ற முடியும்,
ஆனால் அல்லாஹ்வை ஒருபொழுதும் ஏமாற்ற முடியாது. அவன் நமது இதயத்தின் உண்மையை முழுமையாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? ஆழமாக, உண்மையாக, உறுதியாக விதைக்கின்றது. மனிதர்களை மட்டும் என்ன செய்ய முடியும்? மனிதர்களை ஏமாற்ற முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது? ஒருபொழுதும் ஏமாற்ற முடியாது. ஏன் என்று சொன்னால் அவன் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய உண்மையை முழுமையாக அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய சுருக்கமான கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, 1, சோதனைகள் உண்மையான ஈமானை வெளிப்படுத்துகின்றன. 2வது, அல்லாஹ் இதயங்களின் ரகசியங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். 3வதாக, இஹ்லாஸ் இல்லாத செயல்களுக்கு மதிப்பே இல்லை என்பதையும். 4வதாக, உண்மையான முஹ்மின் எப்பொழுதும் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். தான் சரியாக இருக்கின்றோமா, நம்முடைய ஈமான் தடம் மாறுகின்றதா, நம்முடைய ஈமான் பலவீனம் அடைகிறதா என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே சோதித்துக் கொண்டே சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். இவன் உண்மையான முஹ்மினாக இருக்கும் பட்சத்தில். யா அல்லாஹ், நம்ம உண்மையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வாக இருக்கக்கூடியதாக நம்முடைய எண்ணத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. இன்றைய துவா: யா அல்லாஹ், எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவாயாக. நயவஞ்சகத்தின் எல்லா குணங்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் ஈமானை உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் ஆக்குவாயாக. உன் திருப்தியை மட்டுமே நாடி வாழும் அடியார்களில் எங்களையும் சேர்த்து அருள்வாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் வசனம் 12ல, எங்கள் வழியை பின்பற்றுங்கள், உங்கள் பாவங்களை நாங்கள் சுமப்போம் என்று மக்களை வழி தவறச் செய்ய முயன்ற இறை நிராகரிப்பார்களின் பொய்யான வாதத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் மறுக்கிறான். இந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் தன் செயலுக்கு தானே பொறுப்பாளர், ஒவ்வொருவரும் தான் செய்யக்கூடிய செயலுக்கு அவர்கள்தான் பொறுப்பாளர் என்கின்ற இஸ்லாமின் அடிப்படை கொள்கையை மிக தெளிவாக நமக்கு இந்த 12வது வசனம் எடுத்துரைக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த 12வது வசனத்தை நாம் அடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது வரைக்கும் நம்முடைய தப்சீர் பயணத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நம்முடைய பயணத்தில் இணைத்து பயன்பெற செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்மையான காரியங்களில் ஒன்றாக பயணிக்கக்கூடிய பாக்கியம்